ஹலோ மை டியர் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற டோர் மேட்டு, இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற மேட்டெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஸோ இது வீடியோ எடுத்து போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துருக்குறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வேலையை விட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்களோட மேட், அழுக்கு மேட் எல்லாமே எடுத்து சோப் லிக்யூடெல்லாம் ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டேங்க. அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய மேட்டுங்களெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணிகிட்ருக்குறேங்க. எப்போவுமே நம்ம மேட்டை வாஷ் பண்ணும்போது என்ன தான் ஊறி இருந்தாலும் ஒரு டைமுக்கு கூட நம்ம சோப்பு போட்டு அதுக்கப்புறமா அது ஒரு 10 மினிட்ஸ் விட்டு விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வரும். கூடவே நம்ம ப்ரஷ்ஷும் பண்ணணுங்க. ப்ரஷ் பண்ணுறது, அந்த மேட்டுக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணுறது வந்து நம்ம மேட்டை நீளமாக வச்சு வாஷ் பண்ணாமல் அதனோட நூல் எந்த சைடு பின்னி இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ப்ரஷ் பண்ணலாம். அதே மாதிரி அழுக்கு நம்மளுக்கு ஈஸியாக போகும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதனோட நூல் எந்த பக்கம் போட்டிருக்காங்களோ அந்த பக்கம் தான் நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ப்ரஷ் பண்ணுவேனே. நீங்கள் எந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மேட்டை ஃபஸ்ட்டு நீட்டமாக வச்சு போட்டு பார்த்தேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அதனோட நூல் பின்னல் சைடு பக்கமாக நான் திருப்பி இந்த மாதிரி நான் ப்ரஷ் பண்ணும்போது அழுக்கும் நுரையும் சேர்ந்து எப்படி வருது பாருங்கள். இப்படி தேய்ச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கையும் வலிக்காது, ஈஸியாக முடிக்கலாம். நம்ம நேராக வச்சு தேய்க்கும் போது தான் கை வலிக்கும், அங்கங்கே சிக்கும் நமக்கு ப்ரஷ்ஷு. இது அப்படி எங்கேயுமே சிக்காது. அது அப்படியே நம்ம கை வச்சு இழுக்கும்போது டக்கு 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 டக்குன்னு வரும் பாருங்கள். நான் தேய்க்கிறேன், ரொம்ப நாள் ஆனதுனால மேட்லெல்லாம் வந்து நிறைய அழுக்கு போயிட்டுருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வச்சு தேய்ப்பீங்க, அதாவது வாஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மேட்டை ஒவ்வொன்றுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அலாசி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அழுக்கு சூப்பராக போகும். எப்போவுமே வந்து மேட்டை நேராக வச்சு அலாசாமல் இந்த மாதிரி குறுக்க வச்சு நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தடை மெயின்டைன் பண்ணமோ, ஸோ அதே மாதிரி மெத்தடு தான் நம்ம அலாசுறதுக்கும் யூஸ் பண்ணணும். நான் அலாசவே எனக்கு வந்து தண்ணி ரொம்ப அழுக்காயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் 1க்கு 3 முறை அலாச வேண்டியதாகிடுச்சிங்க எங்களோட மேட்டு. எப்போவுமே நம்ம மேட் அலாசும்போது தண்ணி தண்ணி பத்தலை இதெல்லாம் இல்லைங்க. நம்ம கொஞ்சம் தாராளமாக ஓரளவுக்கு ஒரு 3 பக்கெட் தண்ணியாச்சும் வச்சு, ஒரு அரை பக்கெட்டோ இல்லை முக்கால் பக்கெட்டோ வச்சு நம்ம 3 பக்கெட்டில் நம்ம இந்த மாதிரி அலாசும்போது கண்டிப்பாக நம்மளோட மேட்டு க்ளீனாகவும் பளிச்சுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வரும்போதே நம்மளோட மேட்டு தான் எல்லாமே. அது அழுக்காவோ இல்லை அக்லியாவோ இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காதுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி துவைச்சி நீட்டாக எடுத்து காய வச்சு எடுக்கும்போது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து மேட்டு உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸ் மேட்டை தான் மிதிச்சுக்கிட்டு வருவோம். அதுவே அழுக்காக இருந்து நம்ம வீடு எவ்வளோ தான் சுத்தமாக வச்சாலும் அந்த அழுக்கோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோன்னா வேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ட்டு இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி நம்ம மேட்டுகளை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? இந்த மேட்டை நான் வாஷ் பண்ணி, இது ஆக்சுவலாக டோர் மேட்டுங்க. நான் ஒரு 4 டைம் அலாசிட்டேன். நுரை வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், ஃபெதர் மாதிரி சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. ஸோ அதை நான் ஒரு 3-4 முறை அலசியும் நுரை போகாமல் மறுபடியும் அலாச வேண்டியதாயிருச்சு. ஸோ அலாசி நான் இந்த மாதிரி இந்த துணி துவைக்கிற கல் மேலேயே போட்டு விட்டுட்டேங்க. நம்ம மேட் அப்படி போட்டு விடும்போது தண்ணி எல்லாம் வற்றிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து காய போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கை வலி இருக்காது, ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும், நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியில் ஊற போட்டு அப்படியே காய போடும்போது வெயிட்டாக இருக்கும் மேட்டெல்லாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு மேட்டை நான் கல் மேலே ஒரு 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து காயவே போடுவேங்க. அது எனக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காது, கையும் வலிக்காது. அதில் தண்ணி நம்ம காய போடும்போது தண்ணி அப்படியே தெறிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது எனக்கு வந்து ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சிரமமே தெரியாது.
நான் இந்த மாதிரி தாங்க வாஷ் பண்ணி காய போடுவேன். நீங்கள் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டும் உங்களோட லைக்கும் நான் போடுற இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடும்போது எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஒரு வழியாக என்னோடய மேட்டு எல்லாமே துவைச்சி முடிச்சிட்டேங்க. இப்படி தான் இருக்குது, காய போட்டு வச்சுருக்கேன். 1க்கு 10 மேட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எனக்கு இடுப்பு வலியே வந்துருச்சு. ஸோ இது பாருங்கள், இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த கயிறு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அதில் இருக்கிற அந்த கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் எடுத்து அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கயிறை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். நான் மேட்டை துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கிட்ட பாருங்கள் பொழுதே சாஞ்சிருச்சு. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருட்டாயிட்டே வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.